சேலம் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்ட குரூப் 4 விடைத்தாள்கள் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நேற்றிலிருந்து ஒரு வதந்தி பரவிக்கிட்டே வருது. அதாவது அதோட மேலே உள்ள ஷீட்டையே பிரிச்சிருக்கதா, ஓப்பன் பண்ணியிருக்கதா நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் டிஎன்பிஎஸ்சி தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சாதாரண பாக்ஸில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட் கொண்டு போக மாட்டாங்க. ஆன்சர் ஷீட்டை பொறுத்தளவில் ட்ரங்க்கு பெட்டி வச்சு அந்த ட்ரங்க்கு பெட்டிக்குள்ளே மூடி தான் சென்னைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்கு எக்ஸாம் நடந்ததோ அன்னைக்கு மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு, சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சிக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ சாதாரண மற்ற ஆவணங்கள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டை பாக்ஸ்க்குள்ளே வச்சு அனுப்புவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் ஷீட் இந்த மாதிரி வெளியாகலை, பிரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மைதான் அது. சும்மா எவ்வளோ பேர் 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ சும்மா சாதாரணமாக ஒரு அட்டை பாக்ஸுக்குள்ளே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட்டை அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பாக அதை உரிய பாதுகாப்போடு தான் அனுப்புவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட்டு இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. என்றைக்கு எக்ஸாம் நடந்ததோ அன்னைக்கு மறுநாளே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட்டை அனுப்பிடுவாங்க. ஸோ யாருமே இந்த மாதிரி ஆன்சர் ஷீட் கசிஞ்சிச்சு, ஆன்சர் ஷீட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க, இனிமேல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்க போகுது, ஏதோ பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் சொன்னால் நம்பாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி அன்சேஃப்டியாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த வேலையை நம்பி லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக யாராலையும் அந்த பாக்ஸையோ இல்லை வேறு ஆன்சர் ஷீட்டையோ திருத்தவோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணவோ கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்படியெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பேர் நிறைய விதத்தில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதை சேஃப்டியாக தான் அனுப்புவாங்க. சாதாரணமான அட்டை பாக்ஸில் வச்சு அனுப்பவே மாட்டாங்க. அவங்க தரப்பில் சொன்ன மாதிரி ஒரு ட்ரங்க்கு பெட்டிக்குள்ளே வச்சு தான் அனுப்புவாங்க. ஸோ யாருமே அந்த மாதிரி ஒரு வதந்தியை நம்பாதீங்க.